ஸோ கப்பு ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கான டிராஃபி 8 அடி இருக்கும். ஆனால் வெயிட்டு செம்மையாக வச்சுட்டாங்க இந்த வாட்டி. ஒரு 4-5 பேர் சேர்ந்தா மட்டும்தான் தூக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட் கப்புன்னு சொல்லலாம். இங்க ஸோ எப்பயும் ஹைட் அதிகமாக இருக்கும், இப்போ வெயிட் அதிகமாக பண்ணிட்டாங்க. மணிவேலன் டிராஃபி ராக்கடு, தமிழ்நாடு சாக்கடு அப்படின்னு சொல்லலாம். அவங்க தலைக்கு மேலே இருக்குங்க கப்பு ஃபுல்லா. சரியான வெயிட். இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா உமால எடுக்காது. வாட்ட கேட்சுங்க இங்க. ஸோ அட் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்க செட்டிபிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் வர்சஸ் மேக்சிமஸ். ஸோ போன இந்த முறை இந்த பக்கமா நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சார். ஒரு புல் ஷாட், மாலையோட சிக்னேச்சர் ஷாட். அப்படி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. இங்க எதிர்காத்தே இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேன் வெங்கட் வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு ஸ்கூப் கரெக்டா ஆனாரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கண்டிப்பா போங்க. நீ பேட்ஸ்மேன் ஐஎஸ்பிஎல் பாலா, ஐஎஸ்பிஎல் விக்கெட், ஐஎஸ்பிஎல் பாலா சான்ஸ் பார். அவருக்கான முதல் பந்தே சூப்பரா அடிச்சாருங்க. நெக்ஸ்ட் ஒன் சிவலி ஃபுல்லா மறுக்கி நேருக்கு நேர் அடிச்சாராங்க. ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மேக்சிமஸுக்காக ஒரு மேக்சிமம் பதிவு பண்றான்னு சொல்லலாம். சிவலி முதல் பந்தே அடிச்சாருங்க. ஐயா அலட்டிக்கவே இல்லை, ரொம்ப தூரம் போயிருக்கு. தலை அஜித் பயர். ஹாய் மக்களே, எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த மணிவேலன் டிராஃபி டோர்னமெண்ட்டுக்கான டிராஃபி ஆல்மோஸ்ட் இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். 8மே கப் அப்படின்னு சொல்லலாம். 8வது கப்பு. அந்த 8வது கப்பே நம்ம வெயிட்டுக்கு ஈவனா இருக்கு. அப்ப எந்த அளவு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு பாருங்க. வெயிட் ரொம்ப வெயிட்டா இருக்கு. தூக்கம்னு பார்த்தா சத்தியமா முடியல. நான் பர்ஃபார்மன்ஸுக்கு அதெல்லாம் சொல்லல, இங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே கேட்க அந்த அளவு ஒரு வெயிட்டான கப் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கப்புமே எவ்வளவு நான் வெயிட் வருது கப்பெல்லாம் 50 கிலோ கிட்ட வருது. அந்த 6, 7, 8 அந்த 4 கப்புமே வந்து 25 to 30 கிலோ. அப்போ ஃபர்ஸ்ட் கப்பெல்லாம் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க இருக்கிறதான் தேர்ட் பிரைஸ், ஃபோர்த் பிரைஸ் வரை நம்மளையும் தாண்டி இருக்கு. இதுவுமே இன்னும் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கப்பு வெயிட் எவ்வளோனா தேர்ட் பிரைஸ், ஃபோர்த் பிரைஸ் உள்ளது 30 to 40 கிலோ வரும். ஒவ்வொரு பிரைஸ் 5 கிலோ இன்க்ரீஸ் பண்ணி போட்டு எல்லாமே பார்க்கவே நீட்டாவும் இருக்கு. டிசைனோட சேர்த்து நல்ல வெயிட் நல்லா இருக்கு பார்க்கும்போது. அப்படியே ஃபர்ஸ்ட் கப்பை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கப் காட்டுறாங்க எப்படி இருக்கு வேற உள்ள தெரியுதுல்ல? தெரியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் கப்பு. நம்ம நிக்கிறோம்னா கப்போட பாதி மட்டும் தான் நம்ம நிக்கிறோம். அதுக்கு மேல இருக்கு ஒரு 8 to 9, 10 அடி கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தூக்குறதுக்கு அதையே நம்மளால தூக்க முடியல. இதெல்லாம் தூக்குறதுக்கு பாசிபிளே இருக்காது. ஸோ இதை வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 45 to 50 கண்டிப்பா இருக்கும். இத அந்த டீம் எடுக்கிறாங்கல்ல, டீம்ல யாரும் கப்பை எடுத்துட்டு போக முடியாது. டீமே சேர்ந்து எடுத்தா மட்டும்தான் அந்த கப்பை தூக்க முடியும். அந்த அளவு ஒரு வெயிட்னு சொல்லலாம். செம்ம வெயிட்டா இருக்கு. அதே மாதிரி இனிக்காவும் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர் வேலை நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சுமே இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ கப்புக்கு மட்டும் நம்ம கேட்டதுல 2.5 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கப்பு அது இல்லாம சீல்டு, ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு, ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ஐட்டம் எல்லாமே வந்து 2.5 லட்சத்துல கிட்ட ஆல்மோஸ்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவு அவங்க பிராண்டா கப்பு கொடுக்கறதுனாலதான் மற்ற தொடர் இல்லாம இந்த தொடருக்கு கப்புக்குன்னே ஒரு ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ பார்க்கலாம். நல்லா இருக்கு கப்பு. அதை பத்தி ஒரு வீடியோ போன வருஷமே போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். உண்மையாவே கப்புக்காகவே ஆடலாம்ப்பா. பிரைஸ் மணி எல்லாம் கூட எங்களுக்கு வேணாம். ஏதோ ஒரு கப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். அந்த கப்புக்காகவே நாங்க என்டர் பண்ணுவோம், எவ்வளவு இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண நீங்க சொல்லுங்க, இந்த கப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, மேட்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு. ஸோ வின் பண்ண டீமா நீங்க, வின் பண்ண ட்ரை பண்ண டீமா நீங்க, ஸோ அடுத்த வருஷம் மணிவேல் டிராஃபிக்கு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற டீமா நீங்க. ஸோ எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய விஷயம் பார்த்து நல்லா பண்ணிருக்காங்க. மேட்ச் அனல் பறக்க நடந்துக்கிறதுக்கு உள்ள எவ்வளவு விறுவிறுப்போ எவ்வளவு ஆர்வமா போயிருந்தாலும் அண்ணன் 2 பேரு, அண்ணன் மட்டும் இல்ல ஒரு 8, 9, 10 பேர்ட்ட இருப்பாங்க அம்பேர். ஃபுல்லாவே அவங்களோட லோக்கல் ஆள். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும்தான் தஞ்சாவூர்ல இருந்து அம்மா அண்ணன், ஸோ ஒரு சில அம்பேர்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே லோக்கல் அம்பேர் தான்.
உண்மையாவே சூப்பரா பாத்துக்கிறாங்க. டீசன்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது பிளேயர்ஸ்ட பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பாக்குறாங்க. ஸோ நேம் சொல்லிருக்கேன், மேஸ்திரின்னு தான் அண்ணன் நேமே தெரியும், உண்மையான நேம் சொல்லியிருக்கேன். அண்ணன் நேம் மணிகண்டன். ஸோ 2 பேருமே இன்னேட்டிவ்ல செமிஃபைனல் மேட்ச்சுக்கு அம்பையரா இருக்க போறாங்க. ஸோ எப்படி போகுது மேட்ச்? 3 நாள் எப்படி நடந்திருக்கு? 2 மேட்ச் இருக்கு செமிஃபைனல். ஸோ எப்படி போகும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இதுலையும் நல்லா தான் போச்சு, இனிமேல் நல்லா நடக்கும். சரிங்களா? டீம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே நல்ல டீம் வந்திருக்காங்க. சரி பார்ப்போம். ஸோ மணிவேல் டிராஃபினா எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு எதனால இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க மணியண்ணே. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறோம். வருஷம் இது வர 10வது வருஷம் நடத்துகிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிளேயர்ஸ்க்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அதனாலேயே எல்லாருமே நம்பிக்கையாக வராங்க. ஓகே, அதே மாதிரி அந்த மணிவேல் டிராஃபி, அந்த ப்ரைஸ் மணியை சொல்லாமல் டிராஃபின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, மணிவேல் டிராஃபிக்கே கப்பு தான் ஸ்பெஷலிஸ்ட். அந்த கப்பு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதத்தில் அப்டேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு நோக்கம் எதனால வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க மணியண்ணனுக்கு? கப்பு தான் முக்கியம். கப்பு தான் முக்கியம். ஸோ இந்த வருஷம் ஹைட் இல்லாமல் வெயிட், அது என்ன காரணத்துக்காக? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்தோம். இந்த முறை வந்து ஹைட் இல்லாமல் வெயிட்னாலும், ஆனால் அதுக்கு உண்டான பட்ஜெட் கப்பு மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம். 2 லட்சம் ரூபா சொன்னாங்க. ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா தான் நம்ம கப்பு கொடுக்கணும்? ஒரு நார்மலா டோர்னமெண்ட் மாதிரி ஒரு 10,000 15,000 கூட கொடுக்கலாம்ல. கப்புக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கப்பு தான் பேசு, காசு பேசாது. காசெல்லாம் பெருசு இல்லை, கப்பு தான். வந்தவங்க ஒரு ட்ரீமாவே அடுத்த வருஷம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கிறீங்க. கப்புக்காக. ஓகே, சூப்பர் ப்ரோ.